Hi students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th standard NCERT math bookல exercise 4.2ல sum number 3 பார்க்க போறோம். Find two numbers whose sum is 27 and the product is 182. First ரெண்டு தெரியாத நம்பர் இருக்கு இல்லையா? Let the two numbers be x and y. x and y ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ரெண்டோட sum is 127. அப்போ x plus y is equal to 27 நோ ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன் xy is equal to 182ன்னு கொடுத்துருக்கு. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது, செகண்ட் ஈக்குவேஷன் இது. ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் இதில் வந்து ஒய்யோட வேல்யூ மட்டும் நம்ம வச்சுக்குவோம். y is equal to 27 மைனஸ் எக்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டோமா. இதை சப்ஸ்டியூட் இன் 2ல் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன பண்ணுறோம், எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு ஒய்க்கு பதிலாக 27 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 182. இப்போ உள்ளே வச்சு மல்டிப்ளை பண்ணுவோம். 27 இன்ட்டு எக்ஸ் என்ன கிடைக்கும், 27x மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர். இந்த பக்கத்தில் இருக்க நம்பரை இந்த சைடு கொண்டு வந்தால் பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ் நம்பர் ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு 0 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 27x மைனஸ் 182 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஃபஸ்ட்டில் நெகட்டிவ் நம்பர் இருக்குது. அப்போ த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் மல்டிப்ளை பை மைனஸில் மல்டிப்ளை பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இருக்க மைனஸ் என்னவா மாறிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ்னால் எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து மைனஸ் 27x ஆயிரும், அடுத்து ப்ளஸ் 182 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ சம்மன் ப்ராடக்ட் போட்டோன்னா மைனஸ் 27 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 182. இப்போ நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி 182 வந்து எப்படி எந்த டேபிளில் பண்ணலாம், 2 டேபிள்னா 9 2s are 18 1 2 is 2. திருப்பி வந்து 7 டேபிளில் தான் வரும். 7 டேபிளில் வந்துச்சுன்னா என்ன வரும், 1 7 is 7 3 7s are 21. அடுத்து வந்து 7ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 7 2s are 14, 13. இப்போ 14ஐயும் 13ஐயும் ஆட் பண்ணால் 27 வரும். இதே மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் கிடைக்கும். ஆனால் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இங்கே வந்து நெகட்டிவ் சைன் இருக்குது. அப்போ சேம் சைன் நம்பரை ஆட் பண்ணியிருந்தால் நம்ம சேம் சைனாக போட்டுருப்போம். ஓகேவா. இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் மைனஸ் 14 என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 13 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 14, 13. எக்ஸோட வேல்யூ 14, 13 வந்துருச்சா. இப்போ இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 14 இருந்துச்சுன்னா இங்கே கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். இங்கே போடுவோம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே போட்டோம்னா y is equal to என்ன வரும், y is equal to 27 மைனஸ் எக்ஸ் is equal to 27ல் 14 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும், 13 இந்த இருக்குது. இஃப் எக்ஸ் is equal to 14னா ஒய்யோட வேல்யூ 13 வரும். இஃப் எக்ஸ் is equal to 13 இருந்துச்சு அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 27ல் 13 சப்ட்ராக்ட் பண்ணால் 14. புரியுதா. இப்போ நமக்கு வந்திருக்க ரெண்டு ஆன்சர் தான். இப்போ 14 இருந்தால் ஆன்சர் 13 கிடச்சிருக்கும், 13 இருந்திருந்தால் ஆன்சர் 14 கிடச்சிருந்துருக்கும். ஓகேவா. எப்படி பார்த்தாலும் அந்த ரெண்டு நம்பர் எக்ஸ் ஒய்யோ 13 14 தான், வேறு எந்த நம்பருமே பாசிபிள் கிடையாது.